நேயர்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபர் கூட காதலில் ஏன் தடை ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைண்டா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இல்லைண்டா வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து இது கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகே. ஸோ நான் வந்து தனிப்பட்ட ஒருத்தருக்காக ரீடிங் சொல்ல கிடையாது. இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஏஞ்சல் வந்து உங்கள் லவ்வுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் காதலில் ஏன் தடை ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக லவ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ இங்கே லவ் ஏஞ்சல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காதலில் வந்து கண்டிப்பாக உங்கள் 2 பேத்துக்கும் வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதாவது அவங்க உங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுக்கணும், நீங்கள் அவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த காதலில் ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறதுனால கூட கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு பிரேக் வந்திருக்கலாம். ஸோ உங்கள் காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் அடிக்கடி தடை வர்றதுக்கு காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இப்போ காதலில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் நடக்கிற அந்த மெயின் விஷயத்த மட்டும் அப்படியே பிடிச்சிக்காம, அதாவது இப்போ நல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அன்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த விஷயத்த மட்டும் மெயினாக பிடிச்சிட்டு அவங்களோட நல்ல விஷயத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டு அவங்கள தப்பானவங்க அப்படின்னு பாயிண்ட் பண்ணாதீங்க. அதே போல் நீங்கள் அவங்களுக்கு அலாதி அன்பு கொடுத்து அவங்க உங்கள் அன்பை கண்டுக்காமல் நீங்கள் தப்பானவங்க அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள தேவை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஓகே. இதை வந்து புரிந்துறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ மற்றது ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால கூட உங்கள் நபர் உங்களை விட்டுட்டு கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ரீடம்ங்கிறது உங்கள் நபருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே சில விஷயத்துக்கு தேவை அப்படிங்கிறத இந்த யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டேட்லேருந்து இப்போ யூனிவர்ஸ் வந்து நமக்கு எந்தெந்த விஷயம் சொல்கிறாங்க, அதாவது எந்தெந்த விஷயத்தினால உங்கள் காதலில் வந்து தடை வந்து அடிக்கடி ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த டேட்லேருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற டேட்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத எப்பவும் போல் தெளிவுபடுத்தி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே. ஸோ இப்போ கார்ட்ஸ் எல்லாம் வடிவாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் வழியாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது கண்டிப்பாக உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பிடிவாதம் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நான் எங்கள் கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து இப்போ சண்டை வருது அப்படின்னா, அவங்க பண்ணின நல்ல விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ சில விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்றத உங்கள் நபர்கள் வந்து பிடிவாதமாக இருக்கிறதுனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் அங்கங்கே தடங்கள் வர்ற மாதிரி இங்கே கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதாவது இப்போ உங்கள் நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இப்படி பண்ணினா தான் உங்களுக்கு காதலை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிட்ருப்பீங்க, உங்கள் நபர்கள் வந்து உங்ககிட்ட இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், உங்ககிட்ட அன்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறீங்கண்டா, அவங்க வந்து நீங்கள் இப்படி இருந்தால் தான் அன்பு கொடுப்பேன் அப்படிங்கிற விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் அடிக்கடி பிரேக்கப் வர்றதுக்கான காரணிகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸே இல்லாமல் அங்கங்கே பிரேக் ஆகி போகிற மாதிரியும் தெரியுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ வித்தியாசம் அப்படிங்கிறது ஏஜ் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தினால இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படுது, இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால இது விதி அப்படின்னு நினச்சி இதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படுறதுனால
கூட இந்த காதல வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் அங்கங்கே தடைப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே இந்த வித்தியாசங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணலாம். அப்படிங்கிறதுனால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பி உடஞ்சி போச்சு அப்படின்னா கூட திரும்ப மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி புதுப்பிச்சு கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஓகே. நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே கார்ட்ஸ்லயும் அதுதான் வந்திருக்கு. என்னதான் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட, இந்த இடத்துல உங்க நபர்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்த ப்ளே பண்ணுறது இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் 2 பேத்தோட அந்த ஜாதகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்னால கூட உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் பொருந்தாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கான விஷயத்த சரியாக என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்களை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட நபர்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்குறீங்க. அதே போல் அந்த சைட்லேருந்தும் உங்கள் நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையும் ஸ்திரத்தன்மையும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் லைஃப் லாங் வருவீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உங்கள் சைட்லேருந்து மனசுக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் அதை ஓப்பன் அப் பண்ணி வெளியே சொல்லாமல் இருக்கிறது கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் அந்த நியூ பிகினிங்கெல்லாம் பண்ண முடியாமல் அந்த பழைய நடந்த விஷயத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே. அப்போ இந்த நியூ பிகினிங்கெல்லாம் பண்ணணும், புதுசாக ஒரு தொடக்கம் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்க சில விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லணும். அதாவது நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகே. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்ட்ராங் கிடையாது, எப்போ வேணாலும் விட்டுட்டு வெளியாகிடுவீங்க அப்படிங்கிறதுனால கூட இங்கே அவங்க புது தொடக்கம் தொடங்க வராங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கூட இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. தப்பாக புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த சைட்லேருந்து உங்கள் நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் படுத்தலாம் அப்படின்னு வந்தால் அது ஏதோ ஒரு விஷயம் பேச போயிட்டு, அதாவது கம்யூனிகேஷன் பண்ண போயிட்டு அது வேறு மாதிரி போயிட்டு அவங்க தப்பாக எடுத்துகிட்டு திரும்பவும் அந்த இடத்துல ஒரு சண்டை ஒன்று வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு போகிறதுக்கான, அதாவது இடைவெளி விழுந்து கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் நபர்கிட்ட கதைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வார்த்தைகளை வந்து கவனமாக மெதுவாக பேசுங்க. ஓகே. இல்லை அப்படின்னா அவங்க அந்த சைட்லேருந்து என்னத்தை சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நீங்களும் சரி இல்லை உங்கள் நபர்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லைஃப் லாங் கூட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எஸ் இதே தான் கூட இருக்கணும், புதுசாக ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு இந்த விஷயத்த ஓப்பனாக சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே அவ்வளோ குறைவாக தான் வந்திருக்கு. நீங்கள் மனசை விட்டு இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் நபர்கள் கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுனால கூட, இல்லை அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிற காரணத்தினால கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி தடைகள் வந்து ஏற்படுது. ஓகே. ஸோ நீங்கள் அடுத்த விஷயத்த ஏதாவது உங்கள் நபர்கள்கிட்ட கதைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே சில பிளானிங்கெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க. எஸ் இதே தான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கோவமாக போகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுட்டு அதை பற்றி உங்கள் நபர்கள்கிட்ட கதைக்க போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிலாம் போகாமல் நீங்கள் சும்மாவே ஒரு சமாதானத்துக்காக போகிற மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தடைகள் வராமல் தற்காத்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து சில விஷயத்தில் வந்து நீங்கள் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்றீங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்த திரும்பவும் பிடிச்சிட்டு திரும்பவும் பிரிஞ்சிருக்கும்போது அவங்கள பற்றி ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டு கத்துறது, இல்லைன்னா உங்கள் நபர்கள் உங்ககிட்ட ஏதாவது விஷயம் கேள்விப்பட்டு கத்துறது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக கோவப்படுறது, இப்படியான செய்கைகள் மூலமாக கூட உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அடிக்கடி தடைகள் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் நபர் மேலே காதலிக்கிறீங்க அப்படின்னா அதை அளவு கடந்து கொடுக்காதீங்க, அளவோடு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த விஷயத்த இப்போ காதலாக இருந்தாலே உங்கள் நபருக்கு நீங்கள் அன்பை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அலாதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. ஏன்னா உடனே இப்போ புதுசாக லவ் பண்ணுறீங்க, இல்லை சண்டைக்கு அப்புறம் திரும்ப ஒன்று சேர்ந்து கதைக்க போகிறீங்க அப்படின்னா கூட உடனே உங்கள் நபருக்காக அப்படியே மனசு அப்படியே திறந்து கொடுத்துட்டீங்க. அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத தெரியாமல் போச்சு. அப்படிங்கிறதுனால நீங்கள்
கொஞ்சம் உங்களோட முழு அன்பையும் வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் மர்மமாகவே இருந்துக்கோங்க. அப்படி இருந்துக்கும்போது கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் தடைகள் எல்லாம் வராது அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே கொஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, உங்கள் நபர்களுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பு கொடுக்கும்போது, அதுவே அவங்க கொஞ்சம் மதிக்காம, கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு நிறைய அன்பே இருந்தால் கூட, கொஞ்சம் அதை மறைச்சு காட்டும்போது, கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தடைகளும் வராது. அவங்களும் உங்களை ஏளனப்படுத்திட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே தெரியுது. ஏன்னா, இங்கே நீங்கள் அளவுக்கு மீறி அன்பு கொடுக்கும்போது, அதுக்கு மதிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க உங்களை ஏமாத்திட்டு, ஏதோ ஒரு வருத்தத்த குடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஏன்னா, இங்க நீங்க வந்து சடனா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, அவங்களுக்காக போராடி இங்க ஒரு சிலருக்கு சொல்றேன். ஸோ, நீங்க வந்து உங்க நபருக்காகவே கடைசி மட்டும் நிற்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதாவது அவங்க குரோத்துக்காக, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க லைஃப்ல அவங்க ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது, ரொம்ப ஓவரா குடுக்குறீங்க. ஓகே. நீங்க சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே ரொம்ப ஓவராக கொடுக்கும்போது இந்த இடத்துல உங்கள் செல்ஃபையும் காயப்படுத்திட்டு நீங்கள் அவங்களுக்காக போராடும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்காம கொஞ்சம் விலகி போகிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் உங்கள் செல்ஃப் லவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் எப்போவுமே உங்கள் நபர்களுக்காக உங்கள் தரத்தை தாழ்த்திட்டு இறங்கி வந்து காதலிக்காதீங்க. ஓகே. நீங்கள் அப்படி இறங்கி வந்து நீங்கள் அப்படி அலாதி கொடுக்குற அந்த அன்புக்கு வந்து இங்கே கொஞ்சம் மதிப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் நபர்களோடு நீங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப் சேரணும், இப்போ பிரிஞ்சு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு சேரணும் அப்படிங்கிற அவசரம் வந்து உங்கள் நபர்கள் வந்து வேறு யாராவது சூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் கூட இருக்கிறதுனால டக்குன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் அவங்கள அவசரப்படுத்தும் போது கொஞ்சம் அவங்களுமே கொஞ்சம் பேனிக் ஆகி தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அப்படி தான் நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் அவங்கள பிரிஞ்சிருக்கிறத வந்து ரொம்பவுமே உங்களுக்கு மனசு வந்து வலிக்கும், வேதனை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு இங்கே காட்சாலியாக வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு உங்கள் நபர்களை வந்து உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிற சில முடிவுகள், தப்பான நேரத்தில் எடுக்கிற முடிவுகள், அதாவது இப்போ அவங்க கோவமா இருக்கும்போது அவங்க சடனாக கதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்போ சமாதானப்படுத்த போகிறீங்க அப்படின்னா, அது தப்பான டைமில் நீங்கள் அவங்கள அணுகிற மாதிரி. ஓகேயா. ஸோ அவங்கள தப்பெல்லாம் உணர விடாமல் நீங்கள் டக்குன்னு நீங்கள் அவங்களோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுனால கூட இங்கே கொஞ்சம் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு தள்ளி ஒதுங்கி போயிட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் வந்து தடை ஏற்படுறதுக்கு காரணம் கண்டிப்பாக ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபேமிலி சைடில் வந்து கண்டிப்பாக உங்கள் காதலை வந்து ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது காரணமாக கூட இவங்க வந்து உங்ககிட்ட ஓப்பன் அப்பாக கூட சொல்லாமல் இருந்துக்கலாம். இந்த விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு, இந்த ஃபேமிலியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறாங்க எல்லாம் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த இடத்துல சும்மா ஒரு சண்டையை போட்டு ஏதாவது ஒரு பழியை உங்கள் மேலே சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நபர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் மெதுவாக அமைதியாக பொறுமையாக பேசி எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த பிரச்சனையை சரிப்படுத்தும் போது கண்டிப்பாக இதை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் கிடையாது, இது புரிந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் நபர்கள்கிட்ட இப்போ நீங்கள் கோபமாக தான் உங்கள் நபர்கள்கிட்ட போய் கதைக்கிறீங்க, வார்த்தைகளை பயங்கரமாக விட்டு சண்டை போகிறீங்க அப்படின்னா தான் உங்கள் நபர்கள் கதைக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இங்கே ஒரு சிலர்கள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி போயிட்டு அவங்கக்கிட்ட கோபமாக பேசும்போது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்க உங்களை விட்டுட்டு தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, கோபமாக போயிட்டு கதைச்சா உங்கள் நபரை வந்து உங்கள் பக்கம் இழுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு தவறான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த மெத்தடை வந்து திரும்ப வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் அப்படி கோவமாக போயிட்டு கதைக்கும் போது இனிமேல் உங்கள் நபர்களுக்கு வந்து இன்னும் உங்கள் மேலே கோவம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அணுகிற ரூட் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால சரியான பாதையை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் நபர்கள்கிட்ட போய் சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சரிப்படுத்தி கொள்ளலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தடைகள் வர்றதையும் தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்சலியாக பார்க்குறேன்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பேசுங்க. நீங்கள் கவனித்து பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதை வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தடைகள் வர்றதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் திவ்யா. பாய், டேக் கேர்.